Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Guardians of the Crescent Moon Kingdom Part 6. ஓபன் பண்ணா போன பாட்டுல மிச்சிருவா காப்பாத்துறதுக்காக வேகமா மேல ஏறி போனாங்கல்ல. போற வழியில இந்த முலாம்பழ மண்டைய முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். உடனே ராக்லி இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு நடு மண்டையில நச்சுன்னு வைப்பான். ஆனா அவன் கேஷுவலா தட்டி விட்டுருவான். லாஸ்ட் டைம் நம்ம ராக்லியே கொஞ்சம் கருணையோட அடிச்சானாமா, ஆனா இந்த டைம் வாய்ப்பே இல்லைன்னு பில்டப் பண்ணுவான். அதான்டா எனக்கு வேணும்னு சொல்லி நம்மளால சும்மா கேத்தா நுஞ்சாக்க சுத்துவான். அவனை வெறுங்கையில அட்டாக் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு கையில ஒரு ஆயுதத்தோட வந்துட்டான். சரி ரைட்டு, நீங்க மிச்சவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம சாக்குரா கத்தியை தூக்கிட்டு செவுத்து மேல வீசுவா. என்னடான்னு பார்த்தா அங்கதான் அந்த கரண்பனாங்கிறவ யாரு கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிளா மறைஞ்சிருந்திருக்கா. எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு கேட்டா, உன்னோட கப் எனக்கு தெரியாது தாங்கல, இந்த பொடுசுகளே இப்படித்தான், கண்ட மினிக்கு பர்ஃபியூம் போடுங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாளா. அது அவளுக்கு செம்மையா காண்டாயிரும். சோ இப்ப இவ கூட சாக்குரா சண்டை போட ரெடி ஆயிட்டா. சரி ரைட்டு மான்னு மத்தவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. அவ என்னையவா பொடுசுன்னு சொன்னேன்னு சொல்லி பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு எனக்கு 22 வயசு ஆகுதும்பா. சாக்குரா அப்படியே ஆடி போயிருவா. எது 22 ஆண்டு? இங்க இவங்க எப்படியாச்சும் அவரை காப்பாத்தியே ஆகணும்னு அந்த சிம்மாசனம் இருக்கிற ரூமுக்கு வேகமா ஓடி வருவாங்க. பார்த்தா மேலதான் மனுஷன் நின்னுட்டு இருப்பாரு. அந்த டைம் அந்த ஷபடபா அவங்கள விடாத, அவங்க இந்த ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவானா. உடனே அந்த இஷிடேட் இடையில பூந்து நம்ம ஆளுக கூட இருந்த ஒரு சோல்ஜர் மூஞ்சில கைய மட்டும் தான் வைப்பான். அப்படியே மொத்த பாடியும் கல்லா மாறும் தூக்கிட்டு ஒரே அடி சல்லியா நொறுக்கி போயிருவான். அப்படி அவன் பண்ணதை பார்த்து இங்க இருக்க எல்லாத்துக்கும் அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு. இதுல வேற சோல்ஜர்ஸ் வேற வந்து ரவுண்ட் கட்டிடுவானுங்களா. என்ன பண்றதுன்னு தெரியல. மேல இருந்து அந்த ஷபடபா கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே தொக்கா மாட்டிட்டீங்களான்னு. அந்த டைம் இஷிடேட் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாடா, தூக்கி குப்பையில போடுங்க, அவங்க எல்லாத்தையும் இங்கேயே கொல்ல போறேன்னு சொல்லி அவன் கையை வச்சு எல்லாத்தையும் கல்லா மாத்துறதுக்காக பிடிக்க வருவானா. அந்த டைம் தான் அந்த சமு பிச்சுக்கிட்டு வரும். எல்லாம் ஐயோ டைகர் வருதுன்னு சொல்லி பீதியாகிற அந்த கேப்ல நம்ம நருட்டோ அழகா அங்க புகைய போட்டு விடுவான். சமு அழகா எல்லாத்தையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிரும். தப்பு ஸ்டைலா இங்க ராக்லிக்கும் அவனுக்கும் சண்டை வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. முன்னாடி நம்ம ராக்லி அவன் என்ன அடி அடிச்சான், இப்ப அவனால தொட கூட முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம எப்பவுமே நம்ம பையன் கால்ல பயங்கரமான வெயிட்ட போட்டு வச்சிருப்பான்ல, அந்த வெயிட்ட தூக்கிட்டு மேல வீசுவான். அது ஒன்னொன்னு கீழே வந்து விழும்போது டம்மு டம்மு டம்முன்னு அந்த இடமே பயங்கரமா பள்ளமாயிரும். அதை பார்த்துட்டு மிரண்டுருவான். என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறம் அடிப்பான் பாருங்க, அடி மின்னல் வேகத்துல அப்படியே சும்மா சல்லு 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 சல்லுன்னு அந்த கோங்கோ கண்ணாலேயே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகம், செம வேகம். அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணி அட்டாக் பண்ணானுங்கல்ல. இப்ப ராக்லியோட வேகத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியல. துவச்சு தொங்க விட்டுட்டு இருப்பான். வெளியில கக்காஷி ஒரு சைடு போட்டு பொலன்னு பொலந்து கட்டுவாரு. சொல்ல போனா அவரோட ஷெரிங்கன்னு ரொம்ப யூஸ் பண்ணிட்டாரு. அவரால் சுத்தமா முடியல. பட் இருந்தாலும் வேற வழியிலேயே எக்கச்சக்க பேர் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சண்டை போட்டாகணும்ல. அதே நேரம் இங்க சாக்குரா பயங்கரமா சண்டை போடுவா. ஆனா அந்த கரண்பனா அவளோட பாய்சன் மிஸ்ட்ல சாக்குராவை ஒரு வெட்டு போட்டு மாட்டி விட்டுருவா. இங்க ராக்லியும் அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். கோங்கோ காண்டாயி அப்படியே பொறுமையா எந்திரிப்பான். அதே நேரம் இங்க சமு, ஹிக்கரு, நம்ம நருட்டோ இவங்க எல்லாரும் வேகமா மேல ஏறி வருவாங்க. வந்து பார்த்தா இவங்க இருக்க பில்டிங்க்கு ஆப்போசிட்ல தான் மிச்சரு நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு டேடி டேடின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே இஷிடேட் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து ஹிக்கரு அட்டாக் பண்ண வருவான். கரெக்டா அந்த டைம் நருட்டோ இடையில வந்து தடுத்து கொய்யால அவன் மேல மட்டும் கைய வச்ச கைய நொறுக்கிடுவேமா. அப்படியா, அதையும் பார்த்துலான உடனே நம்மால படன்னு எக்கச்சக்க ஷேடோ க்ளோன்ஸ் அவரை வச்சு கண்ட மணி அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த இஷிடேட் சாதாரண ஆள் இல்லையாச்சே, போட்டு துவன்னு எல்லாத்தையும் துவச்சு எடுப்பான். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து அந்த ஸ்டோனை வச்சு அத்தனை ஷேடோ க்ளோனையுமே காலி பண்ணி நம்ம நருட்டோவை அடின்னு அடிச்சு கண்ட மேனிக்கு துவச்சு பிழிஞ்சு காய போட்டுட்டு இருப்பான். அவன் அப்படி அடி வாங்குறத ஹிக்கருவால பார்க்க முடியல. கடைசியா ஒரு மிதி வைப்பான். அப்படியே பில்டிங்ல இருந்து நம்மால திருச்சிருவான். நருட்டோ அங்க அடி வாங்கிட்டான். இங்க நம்ம சாக்குரா ஒரு சைடு குழந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் ராக்லி அங்க ஃபுல்லா டயர்டானதுனால அவனும் ஒரு சைடு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். சொல்ல போனா 3 பேருமே மட்டை. இங்க நருட்டோ அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுந்ததுனால அப்படியே அசைவில்லாம கிடப்பான். அதே நேரம் ராக்லி மேல எல்லாம் அந்த கோங்கோ மிதிச்சு உருண்டு விளையாண்டுட்டு போயிட்டான். இதுல செத்துட்டானா நம்ம கொன்னுட்டோமான்னு ஒரு டவுட் வேற. சாக்குராவும் ஒரு மூலையில முக்கிட்டு கிடப்பா முடியாம. சரி ரைட்டு, வேலை முடிஞ்சுன்னு கரெக்டா 3 பேரும் அப்படியே கிளம்புவாங்க. அந்த டைம் நருட்டோ அவன் காலை பிடிச்சிக்கிட்டு அவன் எந்திரிப்பான். இங்க நம்ம ராக்லி ஒரு சைடு கெத்தா எந்திரிப்பான். அதே நேரம் சாக்குராவும் அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிப்பான். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறீங்கன்னு கேட்டா, நாங்க எங்க ஃப்ரெண்டுக்கு சத்தியம் பண்ணிருக்கோம், என்ன ஆனாலும் சரி அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு. சோ விட மாட்டோம்னு சொல்லி நருட்டோ ஒரு கத்துவான். அவ்வளவுதான், அவனுக்குள்ள நைன்டேலோட சக்கர ஆக்டிவேட் ஆயிருச்சு. நமக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போறாங்களேன்னு ஹிக்கருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன பண்றது, மிச்சரு கொஞ்சம் மிச்சரை கம்மியா திங்கணும். கிடைக்கிற நேரம் கண்ட மேனிக்கு அரைச்சதுனால இப்ப வெயிட் போட்டு அவரு நிக்கிற பழக உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஷபடபாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐ ஜாலி விழ போறான்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். ஹிக்கரு பார்த்துட்டு ஐயோ தாடி விழுந்துராதன்னு கத்திட்டு இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா நம்ம சாக போறோம்னு. அதனால அவன் அழகான கண்ட்ரியை அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே கடைசியா நிலாவையும் பார்த்துட்டு ஹிக்கருன்னு சொல்லும் போதே பழக உடஞ்சு போத்துன்னு விழுவான். அட கீழே விழுந்திருந்த
இருந்தா கூட கை கால் தான் போயிருக்கும். கழுத்துல தூக்கு கயிறை மாட்டி வச்சிட்டானுங்கல்ல, சோ தொங்கிருச்சு. உடனே நருட்டோ பார்த்துட்டு டேய் இவ்வளவு தூரம் வந்தது கிவ் அப் பண்றதுக்கா விடாதேன்னு சொல்லும்போது அப்பதான் ஹிக்கரு அந்த கைத்தை நோட் பண்ணுவான். கொஞ்சம் விட்டா செத்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணுவான் போல. கீழே நருட்டோ என்னைய நம்பு நான் பாத்துக்கிறேன்பானா சார் ரைட்டுன்னு சொல்லி நேரா சம்மு கிட்ட போய் என்னோட டேடி கிட்ட கூட்டு போ மிச்ச நான் பாத்துக்கிறேன்பா. அது உடனே இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு ஜம்ப் பண்ண வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். அதே நேரம் இங்க சாக்குராவும் ராக்லியும் புது டெக்னிக் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க, அதுவும் வெறியோட. அதே நேரம் இங்க சம்மு ஒரு ஜம்ப் அப்படியே பிளைங்ல இருக்க அந்த டைம் அம்ப கரெக்டா எய்ம் வச்சு அடிப்பான். அந்த கைத்துல பட்டு டேடி அப்பா பையன் கூட அந்த சேபர் டூத் டைகர் அத்தனை பேர் மேல இருந்து கீழே விழுவாங்க. நம்ம பையன் ஏகப்பட்ட ஷேடோ க்ளோனை உருவாக்கி அங்க லைனா நிக்க விட்டுருவான். சோ அவங்க மேல வந்து விழுந்தா அடிபடாதுல்ல. எப்படி நம் நருட்டோவின் ராஜதந்திரம் கலக்கி விட்டான்ல. அதே நேரம் இங்க ராக்லி கைத்த போட்டு அந்த கோங்கோவை புடிச்சு சொலட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அடி ஒண்ணு இடிதான். இங்க சாக்குரா என்ன பண்ணுவா, அவன் மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றதுனால தானே தெரியல. சோ அதை கண்டுபிடிச்சா போதும்னு மேல இருக்க லைட்டை அடிச்சு உடச்சு விடுவாளா. சோ கீழே ஃபுல்லா கண்ணாடி துண்ணுங்க. அவ எந்த கண்ணாடியில காலை வைக்கிறாலும் அங்க சத்தம் கேட்கும்ல. அப்படி சத்தம் கேட்டோன்னு ஓங்கி அவ மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிப்பான். அவளாதான் செவுத்துல போய் பள்ளி மாதிரி சப்புன்னு ஓட்டிக்குவா. சோ ஒரு வழியா 3 பேருமே சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்கோ. அதே நேரம் இங்க ஹிக்கருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல, மிச்சருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஒரு வழியா நல்லபடியா அப்பா பையனை காப்பாத்தியாச்சு. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. ஆமா சம்புக்கு என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அதுக்கும் நல்லவேளை ஒண்ணும் ஆகல. என்ன விழுந்ததுல கொஞ்சம் கேர் ஆயிருச்சு. அந்த டைம் இஷிடேட்டா காட்டுறாங்க. அவன் தலையில மாட்டியிருந்த அந்த டோப்பா தனியா கிடக்கும். அவன் ஒரு பக்கம் பேன்னு கிடப்பான். அந்த டைம் சபடமா அடிச்சு புரண்டு வந்து என்னாச்சுன்னு வந்து பார்த்தா மிச்சரோ பார்த்துட்டு காண்டாயி குய்யால இங்கதான் இருக்கியான்னு வெட்ட ஆரம்பிச்சிருவானா. ஐயோன்னு சொல்லி அவன் அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சிருவான். சரி அந்த இஷிடேட்டோட சோலி முடிச்சுன்னு பார்த்தா பொசுக்குன்னு நம்ம நருட்டோவோட காலை பிடிச்சு கல்லா மாத்தி அவனை தூக்கிட்டு ஒரே அடி அப்படியே 10 பல்ட்டி 15 பல்ட்டி அடிச்சு போய் விழுவான். அப்படி அவனை பார்த்தவனே ஷபடபாக்கு செம ஹாப்பி. இன்னும் எங்க ஆளு சரியில்லை, உங்க எல்லாத்தையுமே வச்சு செஞ்சிருவான், போன்னு அனுப்பி விடுவானா. உடனே நருட்டோ அதையும் பார்த்துடலான்னு ரசன்கன் எடுத்துட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். ஆனா பயலுக்கு தான் ஒத்த காலு கல்லா மாறிடுச்சு. சோ நடக்க முடியாம பொத்துன்னு தடுக்கி விழுந்துருவான். பட் இருந்தாலும் முயற்சியை விடல, ஒத்த கால நொண்டிட்டே வருவான். இங்க இந்த ஷபடபாக்கு நருட்டோவை காலி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எப்படியாச்சும் மிச்சுருவை காலி பண்ணும். அதனால அவனை விடாத, அவனை போட்டு தள்ளுன்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு கிடப்பான். இங்க மிச்சுரு நருட்டோ போற கஷ்டத்தை பார்த்துட்டு அவராலேயே தாங்க முடியாம அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருவாரு. இங்க இந்த ஷபடபா சும்மா இல்லாம நான் சொல்றத கேளு, அதுக்கு தான் நீ காசு வாங்கின அப்படி இப்படின்னு அவனை ஓவரா நோண்ட உடனே அவன் செம்ம காண்டாயி இந்த வச்சுக்கடான்னு ஷபடபாவையே கல்லா மாத்திடுவான். அந்த டைமுங்கும் போது மிச்சுரு நம்ம நருட்டோவை ஷோல்டர்ல ஏத்திக்கிட்டு வேகமா அட்டாக் பண்ண ஓடி வருவாரு. அவன் கீழ இருந்து கல் எடுத்து அந்த கல் அப்படியே ஷார்ப்பான ஆப்ஜெக்டா மாத்தி அட்டாக் பண்ணுவானா. அது கண்ட மினிக்கு அவரோட பாடியில எல்லாம் சுருகுன்னு சொருகும். வலி தாங்க முடியாது, அப்படியே கீழே விழ போவாரு. உடனே ஹிக்குரு பின்னாடி வந்து கீழே விழாம தடுத்து பிடிப்பான். அவன் கையில கண்ணு மாதிரி ஒண்ணு ஓபன் ஆகுதா, அதோட பவரை யூஸ் பண்ண உடனே இவங்களால எதுவுமே பண்ண முடியல, அப்படியே நடுங்கிட்டு நிப்பாங்க. அந்த டைம் சம்முவும் கிக்கியும் சேர்ந்து அந்த வில்லப்பாயில பவரை யூஸ் பண்ண விடாம கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பாங்க. உடனே ஹிக்கரு இங்க அவங்க அப்பாக்கு தைரியம் சொல்லுவான், டாடி விடாதீங்க, நம்ம கண்ட்ரி காண்டி நருட்டோ சம்மு கிக்கின்னு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது, விடாதீங்க. உடனே அவருக்கு வெறியாயி காயம் வலிச்சா கூட பரவாயில்லன்னு அந்த வலியை தாங்கிக்கிட்டு வேகமா ஓடி வருவாரு. நருட்டோவும் அவனோட ரசங்கன் பவரை பயங்கரமா எடுத்துருவான். அந்த டைமுங்கும் போது சம்முவையும் கிக்கியும் அடிச்சு தள்ளிட்டு அப்படியே திரும்புவானா. ஓங்கி அவன் மூஞ்சில ஒரே அடி. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அதே நேரம் உள்ள அந்த கோங்கோவை காட்டுறாங்க. இவனா கோங்கோங்கிற அளவுக்கு நம்ம ராக்லி மாத்தி வச்சுட்டான். சொல்ல போனா மூஞ்சியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்தி விட்டுட்டான் பையன். சாக்குராவும் ஒரு சைடு செஞ்சுட்டான். இங்க நருட்டோ அடிச்ச அடியிலயும் அவ்வளவுதான், அவன் மொத்தமா காலி. இங்க ககாஷியா காட்டுறாங்க. பாவ மனுஷன் ஷெரிங்கனை ஓவரா பண்ணதுனால பாடியை அசைக்க முடியாம பேன்னு கிடப்பான். அதை பார்த்த சாக்குராக்கு செம ஹாப்பி. என்னன்னா இவங்க எல்லாத்தையும் சரி பண்ற வரைக்கும் வெக்கேஷன் தானாமா. ஆட சண்டாலின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க 3 பேரும் ஜாலியா பாட்டு கிடந்துட்டு நிலாவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன மிச்சுருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பா என்ன சொல்ல வந்தாருன்னு. அதாவது ஒரு கிங்னா எப்படி இருக்கணும், எப்படி கண்ட்ரியை நடத்தணும்னு. ஆனாலுமே அவனுக்கு இன்னும் முழுசா புரியல. பட் இருந்தாலும் எங்க அப்பா மாதிரி என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன், இந்த மக்களை நல்லபடியா பாத்துக்குவேன்னு சொன்ன உடனே நருட்டோ கண்டிப்பா உங்களால முடியும்னு பாராட்டுவான். உடனே ஹிக்கருவும் நானும் சப்போர்ட் பண்ணுவேன். 3 பேரும் படுத்து கிடந்து மாத்தி சிரிச்சுட்டு கிடப்பாங்க. ஏன்னா எல்லா பஞ்சாயத்தும் ஓவராச்சே. உடனே ஹிக்கரு சென்டிமெண்டா பேசுவான். இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, எங்களுக்காக உங்க பெஸ்ட்டை நீங்க கொடுத்தீங்க, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி அத்தனை பேர்த்தையும் பெருமையா பேசிட்டு அப்படியே கை நீட்டுவான். உடனே நருட்டோவும் மிச்சருவும் நானும் இந்த விஷயம் எதையுமே மறக்க மாட்டேன், நம்ம எல்லாருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்க, நமக்கு ப்ரீஷியஸான ஒன்னை என்னைக்குமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன அந்த கண்ட்ரி பீப்புள் எல்லாம் வெளியே வராம இருந்தாங்கல்ல, இப்ப எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான் பழைய மாதிரி ஆயிருச்சு. சொல்ல போனா எல்லாமே சிறப்பா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊர்ல சர்க்கஸையும் கொண்டு வந்துட்டாங்க. இங்க மிச்சுரோ பாடியை குறைக்கிறதுக்காக பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ககாஷிக்கு உடம்பு சரியில்லை, அதை சரி பண்ற வரைக்கும் இங்க தானே இருந்தாகணும். நருட்டோ சாக்குரா ராக்லி இவங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளுமே ஜாலியா செம என்டர்டைன்மெண்ட் தான். என்னாலும் சரி பிராக்டிஸ மட்டும் யாரும் விடல. பெட்ல படுத்து இருந்தா கூட ககாஷியும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. இப்படியே சில பல நாட்கள் போகுது. ஒரு வழியா எல்லாம் செட் ஆன உடனே மிச்சுருவ பெர்ஃபெக்ட்டா ஒரு கிங்கா உட்கார வச்சுட்டு நம்ம நருட்டோ ஹிக்கரு கிட்ட என்னைக்குமே நம்ம நண்பர்கள் தான், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் என்ன எல்லாரும் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஜாலியா வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம
மிக்குரு அப்படியே ஃபீலிங்ல இருக்கும்போது அவங்க அப்பா மிச்சரு, உங்க அம்மாவை நம்ம இங்க கூப்பிட்டு வந்துடலாம், எனக்கு இப்ப லைஃப்ல எது ப்ரீஷியஸான ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவானா. உடனே அவனுக்கு செம ஹாப்பி, இனிமேட்டு எல்லாமே சூப்பர் தான். அப்படியே கடலை பார்த்து என்ஜாய் பண்றதோட இந்த மூவிக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.